அவர் அப்படியே அசந்து போய் இறங்கிட்டார். ஸ்டூடெண்ட் என்ன சொன்னீங்க 167 கதையா? ஆமாம். கண்ணபிரான் அப்படின்னு கூப்பிட்டார். ஏன்னா இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. கண்ணபிரான் அவர் பிஏ ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் வந்தார். என்ன இவர் பேர் ராஜேஷ்குமார் சொல்கிறாரு, கதையெல்லாம் அனுப்பிச்சிருக்காரு 160. ஆமாம் சார், வாரம் ஒரு கதை வருது சார், எல்லா இடத்துல அங்கே போட்டிருக்கேன் சார் அப்படின்னாரு. ஏன்பா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருப்பார். இல்லை சார், இல்லை பிரபலமானவங்களுக்கு கதை போடுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, அப்போ இவர் வேறு அனுப்பிச்சிருக்காரு, அது வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. தப்பு. அவர் வந்து கஷ்டப்பட்டு எழுதியிருக்காருல்ல, படித்து பார்க்கலாம், குழந்தை என் டேபிளில் வை எல்லாம். நீங்கள் ஊருக்கு போங்க, நான் படித்து பார்த்துட்டு கதை நல்லா இருந்தால் போடுவோம், நல்லா இல்லைன்னு வராது. சரி எல்லாம் நல்ல கதை தான் சார். காக்கைக்கு தங்க குஞ்சு பொன் குஞ்சு, அவர் இப்படி தான் பேசினார். கரெக்டு. உங்களுக்கு எல்லாம் நல்ல கதையாக தெரியும், நாங்கள் பார்த்து போட்டுக்கிறோம் போங்க அப்படின்ட்டார். வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு மாதம் கழித்து 1977 நவம்பர் மாதம் தீபாவளி அன்னைக்கு குமுதத்தில் ஒரு சிறுகதை என்னோடது வந்து இது நியாயமா அருமை அப்படிங்கிற டைட்டிலில் முதல் கதை அருமை வந்தது. எனக்கு அப்படியே ராஜேஷ்குமார் கீழே பேர், இது நியாயமானு போட்டு அது கடையில் போகிற குமுதம் தொங்குது. கடைக்காரன் போய் கேட்டால் குமுதம் வந்து எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, குமுதம் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு 10 நிமிஷம் குமுதம் தீர்ந்துச்சு எல்லாம். ஒரு 50 குமுதம் கடையில் போட்டால் முடிஞ்சது. ஆஹா, இந்த பத்திரிகை தான் எழுதணுமோ அப்படின்னு சொல்லி அந்த கதைக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிது. அப்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு பத்திரிக்கைக்கும் ஒரு பல்ஸ் இருக்குது, ஒரு நாடு துடிப்பு இருக்குது. விகடனுடைய ரைட்டர்ஸ் வேறு, ஆமாம், விகடனுடைய வாசகர்கள் வேறு, குமுதத்தோட வாசகர்கள் வேறு, கல்கியோட வாசகர்கள் வேறு, கலைமகளோட வாசகர்கள் வேறு, கணையாளோட வாசகர்கள் வேறு. அப்போது குமுதம் வந்து எதுவான கதைகள் விரும்புதுன்னு பார்த்தேன். கதை வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டெய்ல் ட்விஸ்ட் நம்மங்க. அதை அந்த டெய்ல் ட்விஸ்ட் கதை வந்து அப்படியே போயிட்டே இருக்கணும். வாசகன் எதிர்பார்க்காத ஒரு முடிவை கொடுத்தோம்னா அதை அவங்க லைக் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கதைகள் தான். அப்புறம் வந்து காட் ஃபியரிங் கதைகள். எஸ்ஏபி சார் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நிறைய வந்து இறைபக்தியுடையவர். அவர் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத வலியுறுத்துகிற கதைகள் தான் அவருக்கு பிடிக்கும். அது மாதிரி சில கதைகள் வந்து எழுத ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய கதைகள் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் குமுதம் வரும்போது அதில் ஒரு கதையோடு வர ஆரம்பிச்சிச்சு ரெகுலராக. அருமை.